ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தீர்த்தனா கிச்சன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். மழை பெய்யும் போது ஏதாவது கிறிஸ்பியாக சாப்பிட்ணுன்னு நினைக்கிறீங்களா? சூடாக சுருக்குன்னு நல்லா காரமாக சோயாபீன்ஸ் பஜ்ஜி செஞ்சு சாப்பிட்ருக்கீங்களா? வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி சூடானதும் சோயாபீன்ஸ் இதில் போட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சிடலாம். ஊறட்டும், நம்ம மாவு ரெடி பண்ணலாம். கடலை மாவு 1 கப் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு காரத்துக்கு வரமிளகாய் தூள் 1 ஸ்பூன் சேர்த்துட்டு சிக்கன் மசாலா 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். கலந்து விட்டதுக்கப்புறமா 1/4 கப் தண்ணி ஊற்றி நல்லா பஜ்ஜி மாவு பதத்துக்கு கலக்கிக்கலாம் மாவை. 1 கப் மாவு, 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் சிக்கன் மசாலா, 1/4 கப் தண்ணி கரெக்டாக இருக்குங்க. தண்ணி அதிகமாக சேர்த்திங்கன்னா ரொம்ப கொலன்னு போயிடும், கரெக்டான பதம் வராது, டேஸ்ட்டாக இருக்காது, டேஸ்ட்டு மாறிடும். பாருங்கள், இந்த பக்குவத்தில் இருக்கணும். இப்போ சோயாபீன்ஸ் ஊறிடுச்சு. டைட்டாக பிழிஞ்சு ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். மாற்றினதுக்கப்புறமா நம்ம கலக்கி வச்சுருந்த மாவு சேர்த்துட்டு லைட்டாக ஃபுட் கலர் சேர்த்துட்டு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டு ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சுக்கலாம். ஊறினா போதும். தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதும் தனி பீஸாக போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். நம்ம அப்படியே அள்ளி போட்டோன்னா ஒன்றா பிடிச்சிக்கும். அது டேஸ்ட்டும் இருக்காது, நல்லா வெந்தும் இருக்காது, கிறிஸ்பியாக வராது. இந்த மாதிரி தனித்தனியாக போட்டு பொரித்தோம் அப்படின்னா நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். 1 நிமிஷம் அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறம் கலந்து விட்டோம் அப்படின்னா நல்லா பொரிஞ்சு வந்துடும். இப்போ பாருங்கள், நல்லா கலர் சேஞ்ச் ஆகி நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. இப்போது ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சுட்டு மீதி எல்லாத்தையும் பொரித்து எடுத்துக்கலாம். பாருங்கள், எல்லா சோயாபீன்ஸையும் பொரித்து எடுத்துட்டோம். இப்போது அதே எண்ணெயில் 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்து பொரிஞ்சதும் அதில் சேர்த்துக்கலாம். பார்க்குறதுக்கு நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும். சாப்பிட்றதுக்கும் பார்த்திங்கன்னா கருவேப்பிலையோடு சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.